ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நாம் அதாவது நான் என்கின்ற தன்மை மறந்து மறந்து இல்லாமல் அழித்து கொண்டு தான் என்பது தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது இறைவன் அந்த இடத்தில் வருகின்றான். இறைவன் அந்த இடத்தில் வெளிப்படும் பொழுது அந்த பேரின்பமான இன்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இது உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இறந்த காலம், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி நினைவு இல்லாமல் இந்த கணம் நிகழ்காலத்தில் தன்னிலை தான் என்பதை மறந்து இருக்கும் பொழுது பேரின்பம் கிடைக்கும். இது எதில் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண் சல்லாபம் செய்து கொள்ளும் பொழுது, நல்லா தெளிவாக நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண் சல்லாபம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தும் எதையும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ அல்லது சுற்றி நடப்பதையோ கவனிப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நிகழ்காலத்தில் இருக்கின்றார்கள். தன்னையே மறந்து விட்டார்கள். தன்னையே மறந்த நிலையில் இருக்கும்பொழுது இருவருமே தன்னை மறந்து நான் என்ன பண்ணுறேன், எங்கே என்ன எது அந்த எந்த ஒரு தன்மையும் இருக்காது. நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எதிர்காலத்தை பற்றின சிந்தனையும் அந்த அந்த கணத்தில் இருக்காது. நிகழ்காலத்தை பற்றின சிந்தனையும் அந்த கணத்தில் இருக்காது. அந்த கணத்தில் நான் என்ற தன்மை இருக்கவே இருக்காது. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த நான் என்கின்ற தன்மை எப்போது கொஞ்ச நேரம் காணா போகின்றதோ அப்போது அந்த கொஞ்ச நேரம் காணா போகின்ற அந்த நேரத்தில் அந்த கணத்தில் இறைத்தன்மை என்பது வெளிப்படும். இறைத்தன்மைன்னா அந்த பேரின்பமான இறைவன் என்பது வெளிப்படுவார். நமக்குள் இருக்கின்ற அந்த பேரின்பம், அந்த தான் என்பது அந்த ஒரு சில வினாடிகள் இல்லாத பொழுது அந்த பேரின்பமான இறைவன் வெளிப்படுவான். இறைவன் வெளிப்படும் பொழுது தான் உங்களுக்கு அந்த சுகம் என்பது கிடைக்கின்றது. ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது கிடைக்கின்ற அந்த 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், செக்ஸுவல் அந்த இன்பம் என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. அது எப்படி கிடைக்கின்றது என்றால் அந்த பேரின்பம் வெளிப்படும். அந்த இன்பம் என்பது என்ன? பேரின்பமான இறைவன் வெளிப்படும் பொழுது இறைவன் தான் அந்த பேரின்பம் அது கிடைக்கின்றது. அது எப்போ கிடைக்கின்றது? நான் என்கின்ற அந்த அகங்காரம், நான் என்கின்ற தன்மை, அந்த நான் என்பதை அழித்து கொண்டு அந்த அந்த தன்மை இல்லாமல் அந்த கணத்தில் இருக்கும் பொழுது அது கிடைக்கின்றது. நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் அந்த பேரின்பம் என்றால் மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்றால் தன்னைத்தானே அழித்து கொள்வது ஆன்மீகம். தன்னைத்தானே அழித்து கொள்வது என்றால் உடல் அளவில் கிடையாது, மனதளவில் உள்ளத்தளவில் தான் என்பது ஒன்றும் கிடையாது என்று அந்த தன்மையை அழிக்க 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 நம்முடைய கர்மப்பதிகள் விலக 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 அந்த கொஞ்ச நேரம் வெளிப்பட்ட இறைவன் உங்களுடைய முழுவதுமாக நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஷுவல் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜபோதை ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் செய்து கொள்வதாங்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது அதுவே அவ்வளோ சுகமாக இருக்குது. 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸே ரொம்ப சுகமாக ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஆனால் அந்த சுகம் அது ரொம்ப நேரம் அப்படியே 24 ஹவர்ஸும் அந்த சுகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, சித்தர் பெருமக்கள், தவ யோகிகள் அவர்கள்லாம் இப்போ பல யுகங்களுக்கு முன்னாடி தவம் செய்து அந்த இறைசக்தியில் இருக்கும்பொழுது ஏன் அவர்கள் உட்கார்ந்து அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை என்றால், பல்லாயிரம் வருடம் தவம் செய்திருப்பாங்க. 1000 வருடம் 2000 வருடம் அப்படின்ட்டு அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த பேரின்பத்தோடு உணர்வோடு கனெக்டில் இருப்பாங்க. நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து சல்லாபம் செய்துக்குள்ள அந்த 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் கிடைக்கக்கூடியது அவர்கள் ஒவ்வொரு கணமும் அதை விட அதிகமான இன்பம். அது இப்போ அது ஒரு டோசேஜ் இருக்குது அப்படின்னா அதோட பல மடங்கு டோசேஜ். ஏன்னா அந்த கணத்தில் ஒவ்வொரு கணமும் 24 ஹவர்ஸில் அதே கணத்தில் இருப்பாங்க. இறை சக்தியோட கனெக்டிங்கில் இருப்பாங்க. இறைவனாக சக்ஸஸ் இறைவன் வெளிப்பட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அப்போது அந்த இன்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேரின்பமாக இருக்கும் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் எதை தேடி ஓடினாலும் அது சிற்றின்பம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. எது இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சிற்றின்பத்தை கடந்து பேரின்பமான இறைவனை உங்களுக்குள் தேட ஆரம்பியுங்கள். வெளியில் தேடி ஓடினால் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. உங்களுக்குள் இருக்கின்றது தான் என்கின்ற அகங்காரம் அழியும் பொழுது இறைத்தன்மை வெளிப்படும்.
அவன் இருக்கும் பொழுது நான் இல்லை, நான் இருக்கும் பொழுது அவன் இல்லை. நான் என்கின்ற அகங்காரம் இருக்கும் வரை இறைவன் என்பது வரமாட்டார். இறைவன் வந்து விட்டார், நான் என்கின்ற அகங்காரம் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக தெரிந்து தெளிந்து அந்த நல்ல மெய்ஞான பாதையில் இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையில் சென்று அந்த பேரின்பமான இறைவனை சுவைத்து இறைவனோடு இரண்டர கலந்து விடுங்கள். ஓம் நம சிவாய நம.